கேப்டன் படம் தான். கேப்டன் படத்துக்கு நிகர். அதுக்கப்புறம் இன்னொரு கேப்டன்ல நீங்க சொல்ற மாதிரிலாம் எதிர்பார்க்கறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாமே ரியலா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருக்குது எல்லாமே. கேப்டன் சாரோட ஒரு டைலாகா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும் சூப்பரா இருந்தது. மன்சூர் அலிகான் சார் அறிமுகம், ஆனா அவரே வேற லெவலா பண்ணியிருந்தாரு. இந்த படம் இப்ப இல்ல, அப்போதுல இருந்தே இந்த படத்தை நிறைய தரம் பார்த்துருக்கோம். 100% பிடிச்சிருக்கு. என்னைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தோம். நம்மளாம் ரசிகர், விஜயகாந்த் ரசிகர். நாங்கள் படம் நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. நான் சின்ன பிள்ளை பார்த்தது இல்லை, இப்பதான் பச்சை முறை பார்க்குறேன். தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்கு, பார்க்க எனர்ஜெட்டிக்காக இருக்கு. இந்த படம் இப்ப இல்ல, அப்போதுல இருந்தே இந்த படத்தை நிறைய தரம் பார்த்துருக்கோம். 100% பிடிச்சிருக்கு. நான் முதல்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்பவே தேட்டரில் பார்த்துருக்கேன் படத்தை. அருமையா இருக்கு. இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரியே இருக்கு. கேப்டன் எப்படின்னா இன்னைக்கு புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காரு. ரொம்ப அருமையா இருக்கு படம். புதுசாக நீங்கள் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. டிஃப்ரெண்டாக இந்த கிளாரிட்டிஸும் கொஞ்சம் இந்த சவுண்டு சுமாராக தான் பண்ணியிருக்காங்க. சவுண்டை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த சவுண்ட் கொஞ்சம் சரியாக பண்ணலை. ப்ளஸ் கிளாரிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். சரி, அதை பண்ணலை. ஆனால் கேப்டனை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் ஒரு சில இடங்கள்ல அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக இருக்காரு, காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க. படம் சூப்பரா இருந்ததுண்ணா. மியூசிக்கா இருக்கட்டும், ஃபைட் சீன் எல்லாமே. எங்கேயுமே ஒரு கிராஃபிக்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ கூட நிறைய கிராஃபிக்ஸ் பண்றாங்க. பட் அப்போ வந்து எல்லாமே ரியலா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருக்குது எல்லாமே. கேப்டன் சாரோட ஒரு டைலாகா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும் சூப்பரா இருந்தது. மன்சூர் அலிகான் சார் அறிமுகம், ஆனா அவரே வேற லெவலா பண்ணியிருந்தாரு. அறிமுகத்திலேயே இவ்வளோ சூப்பரா பண்ண முடியும், அதுவும் ஒரு வில்லனா பண்றாரு அப்படிங்கும்போது உண்மையாவே வேற லெவலா இருந்ததுண்ணா. 2 சாங்ஸுமே செம வைபா இருந்தது. உள்ள செமையா இருந்தது. படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அவரோட நிறைய படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணலாம். கேப்டன் படம் தான். கேப்டன் படத்துக்கு நிகர். அதுக்கப்புறம் இன்னொரு கேப்டன்ல நீங்க சொல்ற மாதிரிலாம் எதிர்பார்க்கறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். சில பேர் ஓகேன்றாங்க, சில பேர் வேணான்றாங்க. ஓகே அப்படிதான். இப்போ படம் பெருசா ஓடுறது இல்லை. அதனால கேப்டன் பிரபாகரன் ஒரு பெரிய ஒரு ட்ரேட்மார்க். அது செகண்ட் பார்ட் எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க ரசிகா? அதாவது கேப்டன் பிரபாகரங்கிறது கோல்டு. அந்த கோல்டு எடுத்து பண்ணிட்டாங்க. நல்ல டைரக்டர். நீங்க இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் 2ன்னு போகும்போது அதுக்கேற்ற டைரக்ஷன், அதுக்கேற்ற எடிட்டிங், அதுக்கேற்ற பாடல்கள், அதுக்கேற்ற ஃபைட் சீனு இதெல்லாம் வந்து சரியா உட்கார்ந்தா மட்டும்தான் கேப்டன் பிரபாகரனை நீங்க பீட் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், அது கேப்டன் பிரபாகரன் அது நின்றுடும். அதுக்கு ஆள் இல்லைல்ல, அதெல்லாம் பார்க்கணும். நீங்க விஜயகாந்துக்குன்னு ஒரு மாசு இருந்துச்சு. அந்த மாசம் கொண்டு வந்துட்டு நீங்க குறைக்க முடியாது. இன்னொருத்தரை வச்சு நீங்க அவங்க பையனா இருந்தாலும் அதுக்கு தரமான டைரக்டர் வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க அதை பீட் பண்ணி கொண்டு போக முடியும். ஏன்னா நீங்க டெக்னீஷியன் அதிகமாகி போச்சு. அன்னைக்கு டெக்னீஷியன் இல்லாமலே இவ்வளவு பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியனை வச்சுக்கிட்டு நீங்க சரியா பண்ணல அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கேப்டனோட நேம் வந்து உங்களுக்கு கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் அதை அறிவிச்சதுலேருந்து என்னைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தோம். நம்மளாம் ரசிகர், விஜயகாந்த் ரசிகர். நாங்கள் படம் நல்லா இருக்கு. படத்தை வந்து டிவியில பார்த்துருப்பீங்க, தேட்டரில் பார்த்துக்க வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் ஒரு 4K இந்த இடத்துல வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துக்க டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இல்லை, டிஃபரன்ஸ்லாம் இதில் சவுண்டு கொஞ்சம் இதுவாக இருந்த மாதிரி தான் தெரியுது. எனக்கு சவுண்டு கொஞ்சம் தெளிவாக இருந்த மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த ஸ்க்ரீனில் அப்படி இருக்கா தெரியல. நாங்கள் அடுத்து விஆர் மாலில் போய் பார்ப்போம், காசியில் பார்ப்போம். டெய்லி அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அங்கே போய் தான் சவுண்டு ஒன்று தான் எங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. படம் நல்ல படம்ல, அதனால் போர் அடிக்காமல் இன்னைக்கு புது படம் எப்படி இருக்கோ அது கூட ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு திரைக்கதை அருமையானது. விஜயகாந்த் அழகாக காட்டுவாங்க அந்த படத்தில். ரொம்ப அழகான விஜயகாந்த். இந்த ஒரு காட்சி ரொம்ப உங்களுக்கு வந்து பிரமிப்பா தெரிஞ்சது? இல்லை, விஜயகாந்தை காட்டும்போது எல்லாமே பிரமிப்பாக தான் இருக்கு. மொத்தமே கதை கத்தி மாதிரி போகும். அதோட சரத்குமார், மன்சூர் அலிகான் எல்லாருமே. மன்சூர் அலிகான்லாம் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அனாவசியமாக நடிச்சிருக்காரு. சரத்குமார் அழகு. ரொம்ப நல்லா இருக்கு படம். அது எங்கள் படம் தானே. இது எங்கள் சொந்த படம் மாதிரி. நாங்கள் எத்தனை வேணாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆமாம், இதை செல்லில் பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம். இல்லை, டிவியில் கூட எனக்கு மறந்து போய், செல்லில் தான் நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். போர் அடிக்கும் போதெல்லாம் பார்ப்போம். அது எங்கள் ஊர் கோயில்பட்டி தேட்டரில் பார்த்துருக்கோம், சென்னையில் பார்த்துருக்கோம். அது ரொம்ப நாங்கள் ரசிகர், அதனால் போர் அடிக்காமல் பார்ப்போம். ஆமாம், படம் நல்லா தான் இருக்கு. நான் சின்ன பிள்ளை பார்த்தது இல்லை, இப்போதான் பச்சை முறை பார்க்குறேன். தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்கு, பார்க்க எனர்ஜெட்டிக்காக இருக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஃபேன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்க? இல்ல, பார்த்தா நல்லா என்ஜாய் பண்றாங்க. சூப்பரா இருக்கு படம்.
சின்ன பொழுது பார்த்ததெல்லாம் இப்போ பார்த்தனால ரொம்ப என்ஜாய்டிங்காக இருக்கு. படம் பார்க்கலாம். கேப்டன் இப்போ இல்ல, இருந்தாலும் அவரோட படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேன்ஸ் நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப வேதனையா ஃபீல் பண்றீங்களா, சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க? இல்லை, சந்தோஷமா ஃபீல் பண்ணுறோம். அதான் தேட்டரில் பார்த்துட்டோம்ல. அவர் இன்னும் எங்கள் மனசுகள் தான் இருக்காரு. அவர் ஒன்றும் இல்லை நாங்கள் ஃபீல் பண்ணல. அவர் எங்கள் கூட தான் இருக்காரு, நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அது நாங்கள் இல்லைன்னு இனிமேல் ஃபீல் பண்ணது கிடையாது. சினிமா வந்து தன்னை மீறினது, கலை உலகம் வந்து தன்னை மீறினது. அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, நீங்களும் நானும் முடிவு பண்றதில்ல. அந்த டைரக்டருக்கு உதவி வர்றது தான் அதில் வந்து திரைக்கதையாக வரப்போகுது. அதனால அதை சரியாக செய்யறதுக்கு ஒரு டைரக்டர் வரணும். இந்த ரீலீஸ் ஏதாச்சும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களா, ஏதாச்சும் சீன்ஸ் கட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை, அது வந்து நிறைய சீன் கட் பண்ணியிருக்காங்க, நிறைய சீன் இருக்கு அதில். ஆமாம், சினிமா வந்து இவங்க ஷார்ட்டாக டைம் எடுத்து பண்ணுறதுனால நிறைய சீனை கட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமான சீன் கட் பண்ணியிருக்காங்க, சும்மா தேவையான இல்லை, அதாவது முக்கியமான சீன் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் டைமிங் போகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு, ஆனால் கரெக்டாக இருக்கு, நல்லா தான் இருக்கு. இந்த எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே பண்ணல. எதுவும் பண்ணல. அது ஒரிஜினலாக அப்படியே கொடுத்துருக்காங்க. கேப்டன் இப்போ இல்ல, இருந்தாலும் அவரை ட்ரெயில பார்க்கும்போது நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? உண்மையிலேயே காற்று வந்து ஒரு சைடு நின்று அதை வர்ற அளவுக்கு பார்க்கும்போது உடம்புக்குள்ள ஒரு சிலிர்ப்பு இருக்கு. கேப்டன் தான். பாசமுள்ள பாண்டியரை பாட்டு வரும்போது ரசிகர்கள் எந்த அளவுக்கு குதூகலமா? ஒரே சந்தோஷம். எல்லாம் கையில் துணி எடுத்து சுற்றி டான்ஸ் ஆடினாங்க உள்ள. பார்க்க தான் செஞ்சா ரசிகர்கள் இந்த கொடியும் வச்சுட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடினாங்க இந்த பாட்டுக்கு. அதே மாதிரி அந்த ரம்யா கிருஷ்ணன் சாங் வருது இல்லையா, அதே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அன்னைக்கு டெக்னாலஜி இல்லாதப்போ இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது அன்னைக்கே பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டான்ஸ்லாம் அருமையாக இருக்குது. எல்லாரையும் பார்க்கும்போதுமே இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏதோ இன்னைக்கே வந்து அந்த படத்தை இப்போ எடுத்த மாதிரியே இருக்குது. அப்படி இருக்குது, அருமையாக இருக்குது. பாட்டு விஷயம் சொல்லியிருக்காங்க செல்வமணி சார். பாட்டு விஷயம் அவர் சொன்ன மாதிரி தான். பாட்டு எப்படி எடுப்பாங்கங்கிறதா இப்போ பிரச்சனை. ஏன்னா பாட்டு முந்தி யோசித்த மாதிரி இயக்குனர்கள் இப்போ யோசிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு அது ரொம்ப செதுக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த படத்தை மறுபடியும் உயிர் கொடுக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ண முடியும். ஏதாவது ஒரு மாதிரி ஏதாவது சொதப்பி எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் படத்தோட நேம் ஸ்பாயில் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி பார்க்கல, சாங்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வேற லெவலா இருந்தது. இல்ல அப்படியே தானே இருக்குதுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நான் பார்க்கல முன்னாடி, ஆனா வேற லெவலா இருக்குது. நான் படம் ரொம்ப செம்மையா இருந்ததுன்னா, பட் அவரை வந்து மிஸ் பண்றோம், அவ்வளவுதான். அவர் இருக்கும்போது இந்த அளவுக்கு எல்லாமே இருந்ததுன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்பாரு. அவர் இல்ல, ஆனா அவர் எல்லாருமே கொண்டாடுறாங்க மக்கள். இறப்புக்கு பிறகு முதல் முறையா அவரோட படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் கேப்டன் பிரபாகரன் படத்தை ரிலீஸ் பண்ணது என்ன காரணமா இருக்கு? அது அவர் கல்யாணத்தப்போ வந்த படம், அதோட அவருடைய கேப்டன்ற நேம் வந்த படம். ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான படம் அது. ஆமாம், அது புலன் விசாரணை, பூந்தோட்ட காவல்காரன் எல்லாம் லைனாக பண்ணலாம். ஒன்றுனா சின்ன கவுண்டரு நிறையா இருக்குது. விஜயகாந்த் படம், சிறையில் பூத்த சின்ன மலர் எல்லாம் நிறையா நல்லாயிருக்கும். அதெல்லாம் போரே அடிக்காது. திரைக்கதை வேகமாக போகும். அவர் படம்லாம் நிறையா இருக்குது. ஒன்றுனா பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா புது படத்தை பார்க்குற மாதிரி அதையும் பார்த்துக்கிட்டே இருப்போம் நாங்கள். ஆமாம், இந்த படம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்க்கறது வாய்ப்பு இருக்கா? அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, 2K கிட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போது புஷ்பா சொல்கிறாங்கல்ல, புஷ்பாவை இதை பார்த்து தான் எடுத்திருப்பாங்க. இப்போயாவது புஷ்பா நிறையா வளர்ந்துருச்சு, அது 2 போட்டிருப்பாங்க, எப்படியே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே ஒரிஜினாலிட்டி படம் மாதிரி. இது புஷ்பாலாம் இதை பார்த்து தான் காப்பி அடிச்சிருப்பாங்க. பசங்க பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ என் பையன் வருவான், என் பையனுக்கு 25 வயசு, அவனும் பார்க்க வருவான். அவன்லாம் பார்த்தானா அதுக்கப்புறம் தான் தெரியும் புஷ்பாலாம் இதுலேருந்து வந்த படம்ன்றது தெரியும். அதுக்கப்புறம் தான். கேப்டன் பிரபாகரன் மாதிரி வேற எந்த படம் ரிலீஸ் ஆனா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க? ரமணா படம் ரமணா ரீலீஸ் எனக்கு பண்ணணும். ரமணா வந்து ரீலீஸ் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும். ரமணா பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கேப்டன் பிரபாகரன் அடுத்து ரமணா அது ரீலீஸ் பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். பார்ட் 2 எடுத்தா பாப்பீங்களா? இல்லை, பார்ட் 2 பண்ணால் பார்ப்போம். இருந்தாலும் நாங்கள் இன்ன வரையும் தேட்டரில் பார்த்ததில்ல. நான் சின்ன பிள்ளை, நான் பிறந்ததுக்கு முன்னாடி தேட்டரில் இப்போ ரிலீஸ் ஆச்சு. இப்போ நாங்கள் பார்க்குறோம். படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். அவர் மாரி தானே இருக்காரு. அவர் எடுத்தால் நல்லா இருக்கும். அவரோட இன்னும் படம் நல்லா தான் இருக்கும். ஓகே, திருநெல்வேலியில் வந்து மேடமும் அவங்க பையனும் பார்த்துட்டு அழுதாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ரசிகர்கள் பார்க்கும்போது யாராச்சும் அழுதாங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா யாராச்சும்? அது நாங்களாகவே இருந்திருக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவரை திரையில பார்க்கும்போதே அந்த ஃபீலோட இது வந்துடுது. ஓகே, ஒரு ரசிகரா இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே கேப்டன் படத்தை பார்க்க சொல்லி ஆனந்தமா இருந்துச்சா, இல்லை கொஞ்சம் ஃபீலிங் கேப்டன் சொல்லிட்டு ஃபீலிங்கா இருந்துச்சா? அதுதான் 10 மணிக்கே வந்துட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்த்துடணும். படம் 12:45 சீன் ஷோ இருந்தாலும்
பட் டிராஃபிக் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால வேகமா வந்துட்டு காத்திருந்து முதல்ல உள்ள போயிட்டோம். ஃபைட் சீன் வந்திருக்கும். ஆமா. சூப்பரா. ஐயோ கேப்டன் சார் ஒண்ணுமே சூப்பரா பண்ணிருக்காங்கண்ணா. அதான் எதுவுமே கிராபிக்ஸ் இல்ல எங்கேயுமே. அந்த குதிரையில போற சீன்லாம் சூப்பரா இருந்தது, வேற லெவலா இருந்ததுண்ணா. அவர் வேற லெவல். அதான் சொன்னேனே நான் அறிமுகம், ஆனா அறிமுகம் மாதிரியே இல்ல, சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒரு சீனுமே அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓகே நல்லாதான் இருந்ததுண்ணா. இல்லை நிறைய படங்கள் பண்ணலாம், அவர் நிறைய படங்கள் பண்ணலாம். இதே மாதிரி இந்த ஏழை ஜாதின்னு ஒரு படம் இருக்கு, அது பண்ணலாம். மாநகர காவல் அது பண்ணலாம், நிறைய இருக்கு. அவரோட படம் போலீஸ் ஆக்ட் பண்ண படங்கள் எல்லாமே அருமையா இருக்கும், பார்க்கலாம். பல படங்கள் இருந்தாலும் குறிப்பா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்க காரணம் என்னன்னு? இதுல வந்து எப்படி சொல்றது, இயக்குனர் வந்து ஆர்கே செல்வமணி, அவரோட டைலாக்கு அண்ட் இவரோட ஆக்ஷனு, கேப்டனோட ஃபைட் ஆக்ஷன்ஸ்லாம் எல்லாமே ரியலாகவே பண்ணியிருப்பாரு. அதனால அதுதான் இதை பண்ணியிருக்காங்க, இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரசிகர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க பார்க்கும்போது. ரொம்ப சந்தோஷமா தான் என்ஜாய் பண்ணேன். இன்னைக்குமே அதான் சொல்றேன், இன்னைக்கு புதுசா அவர் ஆக்ட் பண்ணி எடுத்த படம் மாதிரியே என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கு. எல்லாருமே ஆரவாரமா தான் பார்த்துருக்கோம். டிவிக்கு மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணான்னு சொல்லிட்டு பாசமா சொல்லியிருந்தாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அவர் அண்ணா எல்லாமே ஓகே. அவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் இல்லை, எல்லாருமே அவருக்கு கேப்டன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதனால அவர் கேப்டன் எல்லாருக்கும் பிடிக்காத ஆள் யாருமே, இவர் பிடிக்கலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவர் இந்த பேரை யூஸ் பண்ண கிடையாது, நேற்று குறிப்பாக யூஸ் பண்ணிருக்காரு. அரசியல் ஆதாயத்துக்காகவோ இல்லை பிடிச்சிருந்தாரு? அவர் எதுக்காகவோ யூஸ் பண்ணாரோ, ஒரு பாசல் யூஸ் பண்ணாரோ இல்லை அரசியலுக்கு பண்ணாரோ, அது நம்ம செய்ய வேண்டியது இல்லை. கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும், அவ்வளோதான். பாட்டு வந்து தமிழ் பண்ணி வச்சிருக்கலாம் சொல்லிட்டு சொல்லுமணி சார் சொல்லியிருந்தாரு, அவருக்கு ஆசையா இருக்கு அவர் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? பண்ணலாமா வேண்டாமா? இல்லை சார், அவரு நல்லா நடிக்கிறார்ல, பையன் சூப்பராக வர்றாப்புல. இது எப்படி செட் ஆகும்னு தெரியல, அது வரட்டும் பார்ப்போம். இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிருப்பாரு கேப்டன் அவர்கள். ஆமா, அதே மாதிரி பொண்ணு இது பாட்டுக்கு வந்து அதிகமாக தான் பண்ணி ஆகணும். ஆமா, இதோட பயங்கரமா பண்ணணும். அப்படிங்கும்போது சண்முக பண்ணி அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான சண்முக பாண்டியெல்லாம் கெப்பாசிட்டியான ஆள் தான். அந்த அளவுக்கு திரைக்கதை அமைக்கணும், எடுக்கணும், அவ்வளோதான். அவர் நல்லா நடிப்பார் சண்முக பாண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கேப்டனுடைய பையன்ல